பிஸ்னஸில் எப்போவுமே பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷனுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேல்யூ அடிஷன் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுறப்போ அந்த ப்ராடக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட ப்ரைஸ் எங்கேயோ போகுது. 9 ரூபா அந்த ஷெல் 1 கிலோ. இதை அரைச்சி விற்றிங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா. இன்னும் கொஞ்சம் ஃபைனாக க்ளீன் பண்ணி அரைச்சிங்கன்னா 45 ரூபா கிலோ. இந்த ஷெல்ஸில் ஃபுல்லாகவே கிரைண்டிங் பண்ணி ஃபுல்லாக அந்த ப்ரௌன் கலரில் ஆக்கிச்சிங்கன்னா 1 கிலோ 250 ரூபா போகுது. இன்னும் ஹைலி பாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா இது 600 ரூபாய்க்கு போகுது. ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான். when you adding the value in the product, அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படியே கொடுத்து 250 ரூபா கொடுத்தானா எவனாவது கொடுக்க மாட்டான். இதில் நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஃபிட்டை உங்களால் எடுக்க முடியும். ஸோ வேல்யூ அடிஷன் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டில் என்ன போகுதுன்னு பாருங்கள், அதை நீங்களும் செஞ்சு உங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வைங்க. ஸோ கண்டிப்பாக மக்கள் வாங்கிப்பாங்க. ஸோ ஆல் ப்ரூவன். ஸோ எதுவுமே மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் Athiran Biztech. நான் தான் உங்கள் நண்பன் சிவா. நான் எப்படி இருக்கீங்கன்னு இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு பிஸ்னஸோடு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 400 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபார். வித் ஆல் யுவர் சப்போர்ட், உங்களோட சப்போர்ட்னால தான் அந்த சேனல் விட்டுருக்கு. ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அகெயின். ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்ருக்கீங்க, நான் கால் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க. ஸோ டேர் டு சப்போர்ட் யூ. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த Athiran Biztech சேனல் கூடயே இருக்கும். ஸ்டார்ட் பண்ண பிறகும் இருக்கும். ஸோ தட் ஆல்சோ வில் பி தேர் as a பிஸ்னஸ் கோச்சாக. ஸோ இன்றைக்கி ஒரு புது பிஸ்னஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பிஸ்னஸ் பிளான். என்னடா தேங்காய் மூடியை காட்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இதுதான் அந்த பிஸ்னஸ். இது ரிசர்ச் பண்ணுறப்ப என்ன வருதுன்னா, இந்த ஒரு மூடியோட விலை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 ரூபா 3 ரூபா போயிட்டுருக்கு. 169 ரூபா அமேசானில் ஆஸ் ஆஃப் டுடே ஆஃபரோட விற்றுட்ருக்காங்க. 20-25 மூடி 169 ரூபா. ஸோ ஒரு மூடியோட காஸ்ட் 2 rupees அப்ராக்ஸாக போகுது. ஈவன் மற்ற சைட்லாம் பார்த்திங்கன்னா 3 ரூபா 4 ரூபா அது மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ எதுக்கு இந்த வீடியோ நான் போல வரேன்னு பார்த்தீங்கன்னா, there is a hidden business. அதுக்கு காம்படிஷன் எங்கேயும் இல்லை. ஸோ அதுதான் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸ் வில் பி a successful business for you if you want to start a good business. காம்படிஷன் கம்மியான பிஸ்னஸ், சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய்ட்டு கம்ப்ளீட்டாக அன்றைக்கி ரிவ்யூ பண்ணலாம் இந்த பிஸ்னஸை பற்றி. நான் பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பெருசாக போடல. ஏன்னா நம்மளுக்கு ஐடியா தான் முக்கியம். எங்கே இருந்து எப்படி பேசினாங்கிறது பேக்ரவுண்ட் தான் முக்கியம் இல்லை. அதான் என்னோடய தாட்ஸ். we have to start a business, அதுதான் முக்கியம். ஸோ அதனால் பேக்ரவுண்டை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் கோகோனட் ஷெல் பவுடர் பிஸ்னஸ். கோகோனட் ஷெல் நம்ம பண்ண போகிறோம். இந்த கோகோனட்டை ஷெல்லை வச்சு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ப்ராசஸ் தான். we have to grind it. இது நீங்கள் அரைச்சிங்கனாலே அந்த ஷெல் வந்துடும். இதுக்கு மிஷின் இருக்குது அரைக்கிறதுக்கு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 lakhலேருந்து 5 lakh rupees முடியும் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ். எவ்வளோ ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் செல்ஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். இந்த ஷெல்லுக்கு என்ன ஒரு தேவைகள் இருக்குது. இப்போ நான் எதுக்கு ஷெல் பவுடர் அடித்து நான் விற்கிறேன், யார் வாங்குவா என்கிட்ட, அதுதான் ஃபஸ்ட்டு. நான் அரைச்செல்லாம் வச்சிட்றேன், யார் வாங்குவா என்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸோட பொட்டென்ஷியல் என்ன, மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் என்ன, எவ்வளோ பையர்ஸ் இருக்கிறாங்க, எதுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது, இது மூணையும் தெரிஞ்சுக்கணும். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோகோனட் ஷெல் பவுடர் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பியூட்டிஸ், ஸ்கின், டெட் ஸ்கின், இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு இதோட பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி நீங்கள் அப்ரோச் பண்ணாலே இந்த பிஸ்னஸில் நீங்கள் சஸ்டெயின் ஆகலாம் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ காயில்ஸ், அந்த காயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும், கோகோனட் ஷெல்லோட ஃபீல் தெரியும். அவங்களும் இந்த ஷெல் பவுடர் வாங்கி தான் இந்த மஸ்கிட்டோ காயில் ரெடி பண்ணுவாங்க. இந்த ஷெல்லில் சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறப்போ அந்த மஸ்கிட்டோ காயில் ரெடி ஆகிடுது. தேர்டு பார்த்தீங்கன்னா அகர்பத்திஸ், ஊதுபத்தி, அதுக்கு இந்த ஷெல் யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் உங்களுக்கு தெரியும், நம்ம பிளான்டேஷன், நம்மளோட அப்ராட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோகோனட் பிரிக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கோகோனட்டோட அந்த ஷெல் ப்ளஸ் அந்த தேங்காய் நாரில் செய்யப்பட்டதாக இருக்கும். அங்கே அது யூஸ் ஆகும் பிளான்டேஷனுக்கு. உங்களுக்கு பிளான்ட் ஊனி வைக்கிறதுக்கு மண் கிடையாது. அங்கெல்லாம் மண்ணுக்கு பதிலாக அந்த ஷெல்லை போட்டு வச்சுருவாங்க. அந்த கோகோனட் ஷெல் போட்டு அது தண்ணி கொஞ்சம் விட்டாலும் தண்ணி நிறைய அப்சர்வ் பண்ணக்கூடியது இந்த கோகோனட் ஷெல். ஸோ அப்போது அங்கே மரங்கள் செடிகள்லாம் வளர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஷெல்லோட யூஸ். இப்போ இந்த கோகோனட் ஷெல்லை நீங்கள் சார்கோலை ஆக்கி அந்த சார்கோலை நீங்கள் சாப்பிட்றப்ப உடம்புல இருக்க பாய்சன் எல்லாம் வெளியில் வருது. இது ஒரு மெடிக்கல்னான ப்ரூவானது விஷயம். ஸோ இப்போ யாராவது ஃபுட் பாய்சன் சாப்பிட்றாங்க, ஃபுட் பாய்சன் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எய்டாக இந்த கோகோனட்டை எரித்த பிறகு
அதில் சார்கோல் வருது பார்த்திங்கன்னா, கறி வருது பார்த்திங்கன்னா, அந்த கறியை தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்களாம். அது குடித்த பிறகு எல்லாம் வாஷ் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ரூவ்டாக இருக்குது. அப்போது இந்த ஷெல்லை வந்து நம்ம வந்து மெடிக்கலி யூஸ் ஆகுது, ப்ளஸ் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு யூஸ் ஆகுது. ஈவன் இப்போது பெரிய பெரிய கட்டில்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, மரக்கட்டிலாம், அங்கெல்லாம் ஃபில்லிங்க்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதை அரைச்ச பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பவுடர் கிடைக்கும். ஸோ அது வந்து மரத்தூள் மாதிரி தான் இருக்கும். ஸோ மரத்தூள்லாம் தெரியும் உங்களுக்கு, லோ காஸ்ட்லியே போகுது. ஸோ இந்த பவுடர் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இத்தனை விதமாக அதுக்கு யூஸ் ஆகுது. இதை நம்ம என்ன பண்ணலாம், குப்பையில் போடுறோம், மக்க விடுறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், நாளையிலேருந்து we can ஸ்டார்ட் சேகரித்து அரைச்சி நம்மளால் கொடுக்க முடியும். நீங்கள் அன்றாடமாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஷெல்ஸை கூட உங்களால் விற்க முடியும். இப்போ யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் ஆகிருக்கு, நான் கீழே கான்டாக்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணி டெய்லி நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 10 கிலோ 20 கிலோ வந்துச்சுனாலும் அந்த தேங்காவோட வந்து இந்த கம்பெனிஸ்க்கு நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் நீங்கள் எடுக்கலாம். ஈவன் அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் மூடியை விற்றுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சைடில் தேங்காய் மூடியை விற்றுட்ருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு தேசிய பூமி நம்ம சிம்பிளாக அதை வந்து யூஸ் பண்ணாமல் போட்டுட்ருக்கோம். இப்போ பிஸ்னஸ்க்கு வந்தோம். பிஸ்னஸில் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு கெட் ஒன் ஷாப் மாதிரி நீங்கள் அமைச்சிக்கலாம். ஷாப் வந்து ரொம்ப மெயினில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளே இருந்தால் போதும். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு ஷாப் இருக்கிறதே பெரிய விஷயம். அது உங்கள் ஷாப் எங்கே இருக்குன்னா எங்கே தெரிஞ்சாலும் வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுட்ஃபால் வரணும்னு தேவையில்லை, ஒரு உள்ளே தள்ளியே ஒரு ஷாப் எடுத்துக்கலாம். 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம், ஒரு 10க்கு 20 ரூமில் எடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் சின்ன ஒரு அந்த மிஷினரியை மட்டும் போகணும். அந்த மிஷினோட காஸ்ட் வந்து 1 lakh to 5 lakh முடியும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 lakhs rupees எடுத்துக்கலாம் இனிஷியலாக. ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு வாரத்துக்கே 10 நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்க சின்ன போர்டு போட்டிங்க, கோகோனட் ஷெல்லை வந்து நான் வந்து வாங்குகிறேன். ஸோ நீங்கள் ஒரு கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம், இல்லைனா ஒரு பீஸ் கணக்கில் வாங்கிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஒரு ஷெல்லோட விலை மேக்ஸிமம் 2 rupeesக்கு வாங்குறாங்க ஒரு ஷெல். அப்போ ஓகே, தேங்காவுக்கு 2 ஷெல் 2 மூடி இருக்கு இல்லையா, அப்போ 4 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கிலோ கணக்கு, ஒரு கிலோ வந்து 10 ரூபா 20 ரூபான்னு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் அரைச்சி அதை வந்து நீங்கள் பவுடராக கொடுக்க போகிறீங்க மார்க்கெட்டில். ஸோ இதுதான் ஆக்சுவல். இப்போ அரைக்கூலிக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்டு, ப்ளஸ் உங்களுக்கு இபி கனெக்ஷன், இபிக்கு கொஞ்சம் காஸ்ட் எடுத்து வைக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆள் அங்கே டிவோட் பண்ணிடுவீங்க, அவருக்கு ஒரு சம்பளம் இருக்க போகுது. ஸோ இதுதான். ஸோ அப்படியே ஃபுல்லாக கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்ட் ஒரு 10,000, அங்கே இருக்கிற ஆளுக்கு ஒரு 10,000 20,000, இபி ஒரு 5,000லேருந்து 10,000 வச்சுக்கோங்க, 30,000 ஒரு மாதம் செலவாகுது. வேறு எந்த செலவும் கிடையாது. 30,000 நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 10 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் வரும். அது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டுறீங்க. பாருங்கள் கால்குலேஷன். ஸோ ஒரு ஷெல்லு வந்து நீங்கள் 50 காசுக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 ஷெல்லுக்கு வந்து நீங்கள் 50 ரூபா நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ 100 ஷெல்லு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் 50 ரூபா கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ நீங்கள் மொத்த ஷெல்லையும் வாங்கி அதுக்கு ஒரு விலையை தீர்மானித்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸில் பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸ் தான். இல்லை இதை நான் பவுடராக தான் அரைச்சி பண்ணுவேன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் மிஷினரி டீட்டெயில் கொடுத்துருக்கேன். மிஷினரி கால் பண்ணி மிஷினரியை வாங்கி போட்டு அரைச்சி அந்த பவுடரை எடுத்து நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். கஸ்டமர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், காயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அவங்க வாங்கிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற குவான்டிட்டி பத்தாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அடிஷனாக கொடுக்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வெண்டாராக எடுத்துப்பாங்க. மாதம் ஒரு 10 டன் கொடுக்குறீங்கன்னா அப்சல்யூட்லி வில் பி ஹாப்பி வித் யூ. அப்படியே உங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை ஷெல்லு நான் டேரெக்டாக கஸ்டமர்ஸை வாங்க முடியல அப்படின்னா அதுக்கும் இந்தியா மார்ட்டில் டேரெக்டாக நீங்கள் ஷெல்ஸை வாங்குறதுக்கும் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட ப்ளேஸ் பண்ணால் அவங்களே மொத்த ஷெல்ஸையும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே பாசிபிள் வித் கரெக்ட் மார்க்கெட் ஸ்டடி அண்ட் கரெக்ட் இன்டெலிஜென்சி. கோகோனட் ஷெல்லோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபா per கிலோ கொடுக்குறாங்க இந்தியா மார்ட்டில். 9 ரூபா ரொம்ப அதிகம் ஒரு கிலோவுக்கு. நீங்கள் டேரெக்டாக மார்க்கெட்லேருந்து வாங்கினீங்கன்னா, டேரெக்டாக கன்சியூமர்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா உங்கள் பப்ளிக்டேருந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அதோட கம்மியாக கூட வாங்கலாம். ஒரு கிலோ 5 ரூபான்னு சொன்னால் கூட நான் மக்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு கிலோவில் ஒரு 10லேருந்து 20 பீஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சின்ன போர்டு போடுறீங்க, அந்த போர்டில் வந்து இது மாதிரி நான் கோகோனட் ஷெல் கலெக்ட் பண்ணுறோம், அந்த ஓடை கலெக்ட் பண்ணுறோன்னு போட்டு 5 ரூபா போட்டாலும் எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுலேருந்து ஹியூஜான ஷெல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம். அந்த ஷெல்லை வாங்கி நீங்கள் டேரெக்டாக இந்தியா மார்ட்டில் போட்டு 9 ரூபாய் விட்டாலும் 4 ரூபா ஒரு கிலோவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. சிம்பிளான பிஸ்னஸ். இல்லைன்னா இதை வாங்கி நீங்கள் அரைச்சி
அதை ஒரு 20 ரூபாய்க்கோ 25 ரூபாய்க்கோ 40 ரூபா முடியும் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் பெனிட்ரேட் ஆக போகிறீங்களோ அந்த மார்க்கெட் வந்தாப்பில் நீங்கள் அந்த ப்ரைஸை தீர்மானிச்சுக்கலாம். ஸோ இந்த பவுடரை யார் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், காயில் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஒரு நாளைக்கு 10 கிலோலேருந்து 20 கிலோ 100 கிலோ முடியும் உங்களால் ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ ஒரு வாரத்துக்கு 10 டன் எடுத்து உங்களால் அசாதாரணமாக சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும். அப்போ எதுக்கு தயங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயங்கவே தேவையில்லை. ஆல்ரெடி என்னோட ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்டார்டட் திஸ் பிஸ்னஸ் அண்ட் ஹி இஸ் இன் த வெர்ஜ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேணாம், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் சக்ஸஸ் பிஸ்னஸ். கூடுதலாக இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அண்ட் ஆக்டிவ் சப்போர்ட். ஹோப் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக அமையும் நம்புகிறேன்.